ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக் ட்வின்ஸ். ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. எக்ஸைட்டிங்கா இருக்கு. இன்னும் யார் பிக் பண்ணுவாங்கலாம் தெரியல. இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, டாப் 5 பிக்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். 5 பிளேயரை சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நானும் பிரவீனும் வந்து ஆஜராயிட்டோம். ஐபிஎல் இன்னும் வருது. இன்னும் ஆக்ஷன்லாம் வரும்போது சூடு பிடிக்கும். என்கிட்ட இருந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வரும், நிறைய வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, போயிடலாமா பிரவீன்? போயிடலாம் விஜய், போயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் பிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல இருந்தே போயிடலாம். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த டீம்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் டாப் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஃபுல்லாவே ரைட் ஹேண்டர்ஸ். ஒரு ஆயுஷ் மாத்ரே, இப்போ வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாடு, டவால் பிரேவிஸ் அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. தூபே வராரு. ஆனா அவரும் பார்த்தா நம்பர் 6ல வந்துகிட்டு இருக்காரு. நம்பர் 6, 7, 8 அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பா தேவை, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் ஜடேஜா வந்துட்டு இருந்தாரு, அவரை பற்றி டீம்ல இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்குன்னு தோணுன்றதை விட வெங்கடேஷ் ஐயருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். என்னதான் போன வருஷம் நல்லா பண்ணல அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போகலாம். இப்ப ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் அவர்கிட்ட வந்து நல்லா வரல. அவர் வந்து மத்திய பிரதேஷ்க்கு ஸ்மார்ட் காண்டி விளையாடுறாரு. ஒரு 23 ரன்னு, ஒரு 13 ரன்னு, 6 ரன்னு, டக்கு, 3 நாட் அவுட், இந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு. ஒரே ஒரு ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ்னா ஒரு 55 நாட் அவுட் அடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 32 கொடுத்து. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அஹ், ரெண்டு இன்னிங்ஸ் மேட்ச்ல வச்சு அடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு 65, ஒரு டக்குன்னு தான் அடிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் ஆடல. ஆனா இருந்தாலுமே அவர் வந்து நல்ல பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் அவரை பத்தி. நல்ல ஒரு லாங் லீவர்ஸ் இருக்குது. நல்ல ஆல் த்ரூ தி கிரவுண்ட் அடிக்கிற ஒரு பிளேயர், நல்ல ஸ்வீப் அடிக்கிற பிளேயர். ஸ்பின்னர் பண்ணாலும் அடிப்பாரு. அவரை வந்து ஒரு 3ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் வரதே நல்லதுன்னு தோணுது. நம்பர் 4ல ருத்ராஜ் கைக்வாட் அனுப்பி வந்துட்டு நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர் போலாம். ஏன்னா ஓப்பனிங் வரமாட்டேன்னு ரித்து சொல்லிட்டாரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன்ற மாதிரி தான் இருக்கேன். மேபி போவாங்களா என்னன்றது பார்க்கலாம். ஆல்ரெடி உங்க கேகேஆர் கூட மட்டும்தான் இவங்களுக்கு கூட போட்டி வரும் வெங்கடேஷ் ஐயருக்கு போகணும்னா. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல, அதனால ஒரு இவரை சொல்றேன். இது போக நாங்க வந்து இன்னொரு பிளேயரும் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இதை வந்து நாங்க வந்து டாபிக்ல பேசல, இருந்தாலும் நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி. ஏன்னா நாங்க லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம ஆர்சிபி வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருந்து ஒருத்தர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன சொன்னார்னா, துஷார் ரகேஜாவை பத்தி சொன்னாரு. ஆமா, நாங்களும் அவரை பத்தி எடுத்து வச்சிருந்தோம். இல்ல, வெங்கடேஷ் ஐயர் கிடைக்கலன்னா ஒரு துஷார் ரகேஜா பத்தி போகலாம். ஏன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு நல்ல ஒரு சீசன் போச்சு. லீடிங் ரன் கட்டடா இருந்திருக்காரு. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், பிளஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் இருக்காரு, ஓகே தான். பட் ஆனா அவரோட பேட்டிங்காக எடுக்கலாம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாடு பேஸ்ட் டீமா இருக்காங்க. மேபி வெங்கடேசர் கிடைக்கலன்னா கூட இவருக்கு போகலாம். அவரோட ரீசெண்டா பார்த்தோம்னா டிஎன்பிஎல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்மாட்லின் கூட பார்க்கும்போது தமிழ்நாடுக்காண்டி விளையாடுறாரு. ஜார்க்கண்டோட ஒரு 27 அடிச்சாரு. அடுத்து கர்நாடகாவோட ஒரு 29 அடிச்சாரு. டெல்லியோட ஒரு 72 அடிச்சாரு. டிஎன்பிஎல் ஃபைனல்ஸ்ல திண்டுக்கல் கூட ஒரு 77 அடிச்சாரு. அதெல்லாம் ஒரு வின்னிங் ஸ்கோர்னு நான் சொல்லுவேன். இவங்கள போலாம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர், எங்களோட பிளேயர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சிஎஸ்கேல ஒரு மெயின் ரீசன் ஒரு தோக்குறதுக்கு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் ரோல். அதை வந்து யாருமே கரெக்டா பண்ணல. தூபையை ரொம்ப ஃபினிஷராகவே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நிறைய பேசிட்டோம். தூபை ஃபினிஷர் அனுப்புறது வேஸ்ட். இந்தியன் டீமா இருந்தாலும் சரி, சிஎஸ்கேனாலும் இருந்தாலும் சரி, அவரை ஃபினிஷருக்கு அனுப்புறாரு. பட் ஆனா அதுக்கு நாங்க ஒரு ஃபினிஷர் நாங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா கேம் கிரீன் வேணா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா கேம் கிரீன் போனா எனக்கு என்ன தோணுதுன்னா பிரவீன், அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ வந்துட்டு டாப் ஆர்டர் விளையாண்டுட்டு இருக்காரு. அவரை போய் ஃபினிஷிங்ல ஓப்பன் பண்ண வச்சு அவரோட வேல்யூவே நீங்க வந்து யூஸ் பண்ணாம போற மாதிரி ஆயிரும். ஓகே, நான் ஒத்துக்கிற பவுலிங் நல்லா போடுவாரு. பட் ஆனா அவரை வந்து ஃபினிஷிங்ல இறக்குறது நல்ல ஆப்ஷன் எனக்கு தோணல. நீங்க ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கேன்? நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது? அந்த நீ ஃபினிஷிங் ரோல் பிளஸ் ஆல்ரவுண்டர். கேம் கிரீன் பத்தி நீ சொன்ன. கேம் கிரீனுக்கு ஈக்குவலா ஒரு பிளேயர் வந்து இப்போ பேசப்படுற ஆள்லாம் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் தான். நம்ம நைட் ரைடர்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஐஎல் T20ல. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா T10 லீக்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடினாரு. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. T20ல 37 மேட்ச்ல கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 850 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 150 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 17 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. அவரால் நம்பர் 4ம் ஆட முடியும், ஃபினிஷிங் ரோலும் பண்ண முடியும், 2 ஓவருக்கு பிடிச்சி அவரை தள்ளவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால அவருக்கு போகலாம். கண்டிப்பா நான் லியம் நீல்சன் தான் போவேன் இன்ஸ்டன்ட் ஆஃப் கேம்ப்ரின். நல்ல ஒரு ஆப்ஷன் பிரவீன்.
ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ரெண்டு பிளேயர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்த்துடலாம். முந்தானத்து வந்து சிஎஸ்கே பேஜ்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து லியோ வச்சு நான் உன்னோட இன்சைடர் நிறைய லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் ஆஷன் சொல்றாங்க. அதை பத்தி நான் போட்டதில்ல. ஆனா நேத்து போட்ட வீடியோல என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா, அந்த லியோ வந்துட்டு ஒரு கவர்ல ஒரு 3 பொருள் வாங்கிட்டு போனுச்சு. அந்த 3 பொருள் என்னன்றதை நானும் பிரவீனும் போட்டு தலையை உடைச்சு என்னடா என்னடா என்னடான்னு சொல்லும்போது நாங்க 2 பேருமே பிரேக் டவுன் பண்ணோம் அந்த 3 பேரை. அதுல வந்து ஒரு பிளேயர் தான் நம்ம வந்து இப்போ சொல்ல போறோம். என்னன்னா பிரவீன், இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு இந்தியன் பவுலர் தேவைப்படும். ஏன்னா அன்சுல் கம்போஜ் இருக்காரு, ஓகே. கலீல் அகமது இருக்காரு, ஓகே. ஆனா ஒரு நல்ல பிளேயர் வேணும். குர்ஜப்னீத்தும் இருக்காரு. கலீல் அகமது நல்லா போட்டாரு. அவர் கூட அன்சுல் கம்போஜ் போன வருஷம் நல்லா போட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால கலீல் அகமது கூட போடுறதுக்கு ஒரு நல்ல இந்தியன் பேசர் எனக்கு யாருன்னு தேடும்போது நம்ம வந்துட்டு சிஎஸ்கேக்குள்ள தான் பார்த்தோம். அந்த கவர்ல 3 பொருள் இருந்துச்சு. ஒண்ணு வந்து கிவி பழம் இருந்துச்சு. அப்போ அந்த கிவினா நியூசிலாந்து பிளேயர்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது என்ன இருந்துச்சுன்னா மிக்சர்னா வந்து எல்லாமே கலந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எனக்கு தோணுச்சு. மூணாவது என்ன அப்படின்னா ஆப்பிள் இருந்துச்சு. இந்த ஆப்பிள் தான் எனக்கு என்னன்னே தெரியலன்னு தோணுச்சு. என்னடா அது ஆப்பிள் 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 சொல்லும்போது தான் பிரவீன் தான் அதுக்கப்புறம் சொன்னான். ஆப்பிள்னா ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் ஃபேமஸ் என்னது ஆப்பிள் தான். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளேயர் யாரு? ஆக்யூப் நபி அப்படின்னு சொன்னா அப்பதான் எனக்கு தோணுச்சு. எஸ், ஆமா, ஆக்யூப் நபிக்கு போகலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பவுலர், ஒரு அன்காப்டு பிளேயரா தான் இருக்காரு இன்ன வரைக்கும். இவரை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்களா இல்லைன்றதெல்லாம் நாங்க அதை பத்தி பேசலாம்னு ஆசைப்படுறோம். ஆக்யூப் நபியோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 4 எடுத்திருக்காரு, ஒரு 4 4 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போல டீசெண்டா பேட்டிங் பண்ணியிருக்காரு. நம்ம ரீசெண்டா நடந்த மேட்ச் வந்து மத்திய பிரதேச நடந்துச்சு, ஜம்மு காஷ்மீருக்கு. அதுல வந்து 32 ரன்ஸ் அடிச்சதும் போலாம 19 for 3 எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் அந்த டீம்ல வாங்கியிருக்காரு. அது போக பீகாருக்கு கூட பார்த்தோம்னா 16 for 4 அப்படின்ற 4 for 16 அப்படின்லாம் எடுத்திருக்காரு. இவர் அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்லயும் ஒரு நல்ல ஒரு 5 விக்கெட் ஹாலு, டெல்லியில அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காரு. நல்ல ஒரு மீடியம் பேஸ் பவுலர், ரைட் ஆம் மீடியம் பேஸ் பவுலர். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பிரவீன் சேப்பாக்ல. கண்டிப்பா விஜய், நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினோம். இந்த பிளேயரை பத்தி நான் நிறைய உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஆகிப் நபின்னு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் மேட்ல பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி எஃப்சிலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு 4 விக்கெட், ஒரு 5 விக்கெட், அப்புறம் 10 விக்கெட் இந்த மேட்ச்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு போலாம். அதாவது 3 பிளேயர்ஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்க்கும்போது நம்ம 3 பிளேயர்ஸ் பார்த்துட்டோம். 4th பிளேயர்ஸ் யாருக்கு போவாங்கன்னு இருக்குன்னு தோணுச்சுன்னா நாங்க வந்து வேற வேற எழுதி வச்சோம். ஆனா நேத்து போட்ட ரீல்ல இருந்து நீங்க என்னன்னு தோணுது அப்படின்னா அதை பிரவீனே சொல்லுவான். என்னன்னா அந்த கிவி படம் வந்து அடுத்து வந்து கோட் பண்ணாங்க. அந்த கிவியை வச்சு என்னன்னு யோசிச்சோம். நாங்க நிறைய பேர் யோசிச்சோம். ஒருவேளை ஒரு டேரல் மிச்சலா இருக்குமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் யோசிச்சோம். ரச்சின் ரவீந்திரா விட்டுட்டாங்க, அவர் எடுக்க மாட்டாங்க. டேரல் மிச்சல் இருக்குமா, இல்ல வேற யாரும் இருக்குமான்னு கேட்கும்போது அந்த 4th பிளேயர் யாரு பிரவீன், அது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க? ப்ராபப்ளி மேட் ஹென்ரியா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எலிஸ் மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஃபாரின் பவுலரா இருக்காரு. எலிஸ்க்கு ஒரு பேக்கப் தேவை அப்படிங்கிறதுனால மேபி ஃபிளெமிங் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி மேட் ஹென்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. பிகாஸ் மேட் ஹென்ரி வந்து இந்த T20ல வந்து அவர் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. அவர் வந்து ஒரு டெஸ்ட் இல்லை ஓடிஐ பிளேயர் தான் சொல்லணும். இந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. T20ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு. 21.6 ஆவரேஜஸ், 8.82 எக்கனாமி அப்படிங்கிறதுனால பேக்கப்பா எலிஸ்க்கு பேக்கப்பா மேபி ஆடலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் பிரேஸ்வெல். லியம் லிவிங்ஸ்டன் எடுப்பாங்களா இல்ல பிரேஸ்வெல் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ ஷோலயே சொல்லியிருந்தோம் பிரேஸ்வெல் பத்தி. அவரோட ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டா தான் இருந்திருக்கு இந்த வருஷம். மேபி சாம் கரனுக்கு பதிலா பிரேஸ்வெல்லையும் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். சேம் அதே மாதிரி கிவி பிளேயர்னால. இப்ப நீ சொல்லும் போதே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் எனக்கு மைண்ட்ல வருது. இந்த ஆப்ஷன் எனக்கு நீ தான் எனக்கு சொன்ன. ஜேக்கப் டஃபி போலாமா அப்படின்னு. அவர் ஒரு கிவி பிளேயர் தான். நீ நீ கூட சொன்ன நம்மளோட விசி கூட கம்பீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு போலாமா? ப்ராபப்ளி ஒன்னு மேட் என்ட்ரி கிடைச்சா மேட் என்ட்ரி, இல்ல ஜாக்கப் டஃபி, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. எலிஸை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் கண்டிப்பா வேணும். மேபி போலாம். ஜாக்கப் டஃபி ஆர் மேட் என்ட்ரி, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போலாம். சொல்றத வச்சு பார்த்தா 2 பேருமே வந்து நல்ல நெயில் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். நல்ல ஒரு 130 140 போடக்கூடிய பவுலர். சேப்பாக்ல அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நியூ பால்ல இருந்தாலும் சரி, டெத்ல இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம 4 சார்ட் அவுட் பிளேயர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல முக்கியமான ஸ்லாட் இந்த பிளேயருக்கு. இவங்க கண்டிப்பா போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஸ்லாட்ல இதுக்கு முன்னாடி பண்ணது யாரு அப்படின்னா ஒரு ரவி ஜடேஜாவும் ஒரு ஆஷனாவும் 2 பேருமே போயிட்டாங்க. ரவி ஜடேஜா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. நம்ம ஆஷனா பார்த்தீங்க ரிட்டையர் ஆயிட்டாரு. யாருனாலும் சொல்லலாம். பட் ஆனா இவங்களோட 2 வாரம் ஷூஸை ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்ல.
பட் ஆனா எதுவும் சான்ஸ் இருக்கா பிரவீன், ஏதாவது ஸ்பின்னருக்கு போவாங்க? ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த ஒரு அனலிஸ்ட் சொன்னாரு பிரவீன், கண்டிப்பா அகில் ஹுசைனுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இன்சைடர் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாரு. அகில் ஹுசைன் போனாருன்னா அவங்களோட ஃபாரின் ஸ்லாட் ஆடிவாங்க பிரவீன். நல்ல ஆல்ரவுண்டர் தான் ஒத்துக்கிறேன், அவரோட பட் ஆனா அவங்களோட ஃபாரின் ஸ்லாட் அடி வாங்கும். மேபி ஏதாவது ஒரு இந்தியன் ஸ்பின்னர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல யாரை வந்துட்டு ரேடார்ல இருக்காங்க, சிஎஸ்கேவோட ரேடார்ல இருக்காங்க? நீ அக்கில் ஹுசேனை பத்தி சொன்ன, நான் அதுல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நீ சொன்னது கரெக்டான பாயிண்ட். அவங்க ஆல்ரெடி இப்போ வந்து 3 ஃபாரினர் டீம்ல ஆட போறாங்க. எலிசா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும், ட்ரெவால் பிரேவிஸா இருக்கட்டும். இப்போ சப்போஸ் லியாம் லிவிங்ஸ்டனை எடுத்தாங்க அப்படின்னா அவரையும் ஆட வைப்பாங்க. இப்போ 4 ஃபாரின் ஸ்லாட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அக்கில் ஹுசேனை எடுத்து அவங்க ஆட வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வேஸ்ட்ன்னு இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்கல அப்படின்னா அகில் ஹுசேன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன இந்தியன் ஸ்பின்னர் அப்படிங்கும்போது 2 பேர் இந்த ரேடார்ல இருக்காங்க. ஒன்னு ராகுல் சகரா இருக்கட்டும், இன்னொன்னு வந்து ரவி பிஷ்னா இருக்கட்டும். 2 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் அவங்க எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் ஜடேஜா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் பாலை நல்லா வெளியே கொண்டு போவார் ரைட் ஹேண்டருக்கு. அதே மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் கிடைச்சா வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ரவி பிஷ்னாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவாரு அப்படிங்கிற எனக்கு தோணுது. மேபி ராகுல் சகருக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரவி பிஷ்னாய் வந்து ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப்பா இருக்கு, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ராகுல் சகர் வந்துட்டு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்மாட்ல. ஸோ வந்து நானா இருந்தா அப்படின்னா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ரவி பிஷ்னா இல்லைன்னா ராகுல் சகர், ரெண்டு வேலை யாருக்காவது போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பியூர் ஸ்பின்னர் ஆடிட்டு மேல ஃபாரின் ஒரு ஆல்ரவுண்டரை வச்சு மேக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன். இதுபடி பார்த்தா ஆக்சுவலா நாங்க 5 பிளேயர் சொல்லியிருக்கோம் யூஎஸ். நம்பர் 1 வந்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர், டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் வேணும்ன்றதுக்காக. நம்பர் 2 லியாம் கிங்ஸ்டன். இவங்க வந்து எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் பிளஸ் ஃபினிஷிங் கம் பவுலிங், அதுக்காக வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்கோம். நம்பர் 3ல வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னர் சொல்லியிருக்கோம், அதாவது ரவி பிஷ்னா, ஒரு ராகுல் சகர்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 4ல வந்துட்டு ஒரு ஃபாரின் பேசர், அதாவது கிவி பேசர் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்கப் டெஃபி இல்லைன்னா மேட் ஹென்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொன்று வந்து கலீல் அகமதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பேசர் அப்படின்னா ஆக்கிப் நபி அப்படின்னு ஒரு 5 பேர் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன கருத்துன்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 4 பேருக்கு போவாங்களா அப்படின்ட்டு. நாங்க வந்து அந்த 5 பிளேயருக்குமே கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, இந்த 5ல அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் இல்ல 2 to 3 பிளேயர்ஸ் சிஎஸ்கே மேல இருப்பாங்கன்றதை நாங்க எதிர்பார்ப்போம். அஹ் நீங்க என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பிரவீன், ஃபைனலா வந்துட்டு நம்ம எடுத்த பிளேயர்ஸ் வச்சு ஒரு பிளேயிங் லெவன் கிரியேட் பண்ண முடியுமான்றதை ப்ரே பண்ணலாம். ஸ்டார்டிங்கா உங்களோட யங் ஓப்பனரான ஆயுஷ் மாத்ரே பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஞ்சு சாம்சன், ஃபாலோயிங் பை அவங்களோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4ல லியாம் லிவிங்ஸ்டன் கொண்டு வரலாம். நம்பர் 5ல டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 6ல தூபே, நம்பர் 7ல தோனி. நம்ம ஒரு கட் ஃபீலிங்கோட 7 பேட்ஸ்மேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்துட்டு ஜட்டு அண்ட் ஆஷன் 2 பேரும் பார்த்தோம்னா ஒரு இதா ஆடினாங்க, ஆல்ரவுண்டா ஆடினாங்க. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் நம்பர் 8ல கிடைச்சது. இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பியூர் ஸ்பின்னர் தான் நம்ம சொல்லியிருக்கோம், அதனால அவங்களும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு 7 பேட்டர் கட் ஃபீலிங்ல போயிட்டு நம்பர் 8ல ஒரு நூர் அகமது, அதுக்கப்புறம் ஒரு கலீல் அகமது, நம்பர் 10ல நேத்தன் எல்லிஸ், நம்பர் 11ல அன்சுல் கம்போஜ். இம்பாக்ட் பிளேயர் மஸ்ட் பி ரவி பிஷ்னாய் ஆர் ராகுல் சகர், அந்த ஸ்பின்னர் கொண்டு வரேன் எனக்கு வந்து. நீ இதுல அக்ரி பண்றியா, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வந்துட்டு ஒரு பவுலரை இறக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டியா? நான் ஏன்னா இதுல ஆல்ரெடி நான் லியாம் லிவிங்ஸ்டனை சொல்லிட்டேன், நூர் அகமது இருக்காருன்னு சொல்லிட்டேன், உள்ள வந்து ராகுல் சகரும் ரவி பிஷ்னாய் வருவான்னு சொல்லிட்டேன். நீ இதுல அக்ரி பண்றியா, இல்ல வேற எதுவும் உனக்கு ஆப்ஷன் இருக்கா? நானும் இதுல அக்ரி பண்றேன் விஜய். இப் சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா, ஒரு உர்வில் பட்டேலை கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விட்டுட்டு, அப்பவும் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பவுலிங்கும் ஒன்றும் குறை கிடையாது. எலிசா இருக்கட்டும், கம்போஜா இருக்கட்டும், கலீலா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும். ரவி பிஷ்னாயை நீங்க இறக்க வேணாம். அதுக்கு பதிலா அதாவது இம்பாக்ட் பிளேயரா ரவி பிஷ்னாயை இறக்காம இப்ப லியாம் லிவிங்ஸ்டன் 2 ஓவர் போட்டுருவாரு. அது போக தூபே 2 ஓவர் போட்டுருவாருங்கிறதுனால அங்க உனக்கு எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்காங்க. ஒரு கட் ஃபீலிங்கோட நம்ம 7 பேட்ஸ்மேன் சொல்றோம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா 7 பேட்ஸ்மேன் போதும். ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா உர்வில் பட்டேலை ஆட வச்சுட்டு கீழே வந்துட்டு தூபேவும் ஒரு லியாம் லிவிங்ஸ்டனையும் வந்து 2 2 ஓவர் பிடிச்சி தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு இந்தியன் கோரான பேட்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பா 7 பேரோட தைரியமா போகலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கா இந்த டாப் 3 வந்து ஒரு இந்தியன் கோர் வந்து நல்லா இருக்காங்க. எண்ட்ல பினிஷிங்லயும் பார்த்தா தோனி அலாங் வித் தூபே, நல்ல ஒரு இந்தியன் கோர். நடுவில் ஒரு 2 ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் வராங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒரு நல்ல பேட்டிங் லைனப்னால நம்ம சொன்ன மாதிரி அதா போகலாம். இன்னொன்று வியூவர்ஸ், என்ன சில தகவல் கிடைக்குது அப்படின்னா, தோனி தேவைப்பட்டா மட்டும் தான் ஆடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு, அவர் வந்து எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு.
உருவில் பட்டேல் தான் ஆடுவாரு, தேவைப்பட்டால் மட்டும்தான் தோனி ஆடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த ஒரு, அதாவது சோர்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கல, சில வீடியோஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அது வந்து எவ்வளவு அளவுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒப்புல அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனசு அப்படி நினைச்சாலும் இன்னொரு இடத்துல வந்து அவர் பாவம், அவரு என்டரிங் அந்த 45 அந்த மாதிரி ஏஜ் கிட்ட போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவங்களோட ஆக்ஷன் பிளான் இதான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆக்ஷன் முடிஞ்ச கையோட திருப்பி நாங்க வரோம். நாங்க சொன்னதுல எந்தெந்த பிளேஸ் எடுத்துருக்காங்க, எந்தெந்த பிளேஸ் எடுக்கலாம், என்னென்ன ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்றத நாங்க கொண்டு வரோம். இந்த வேலையை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் நீங்க பண்றீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபேக் கமெண்ட்ஸும் வருது, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்லதுன்றதா கேட்டதும் இருக்கதான் செய்யும். அதான் பிரச்சனை இல்லை. ஓகே, நானும் உங்களுக்கு பிரவீனும் உங்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜய் அண்ட் பிரவீன். பாய்.